எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ஆண்டவனுடைய அருள், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம். பிப்ரவரி பிறக்க போகுது இல்லையா? 2026 கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசிடலாமா? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. பிப்ரவரி மாதம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். என்ன சாமி கும்பிட்டா லாபம், என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம், எதை செய்யக்கூடாது, எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், அதை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் எதுக்குங்க? பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம். லாப நோக்கில் பிப்ரவரி, லாப நோக்கில் பிப்ரவரி. இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும். அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும். வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லது நடக்கும். மிதுன ராசிக்கு ஒரு பொன்னான மாதம். இந்த பொன்னான மாதம் இந்த பிப்ரவரி. பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கணும், பொருள் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அப்படி புதனையே ஆட்சியாக கொண்டவர்கள் புதன்கிழமையில் எதையாவது ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். பிப்ரவரியில் சிறப்பான வெற்றி, தரமான வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். அதுவும் உங்கள் ராசியிலே குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். சில பேர்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிப்பான். முடியாத விஷயத்தெல்லாம் யாராவது பெரியவங்க மூலமாக டக்குன்னு நகர்ந்துடும். இந்த பிப்ரவரி மாதத்தில் அசால்ட்டாக நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, அது யாராவது வாலண்டியாக ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப திருப்தியான ஒரு மாதம். அதனால் எந்த ஹெல்ப்பையும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணாதீங்க. காரமான பொருட்கள் சாப்பிடாதீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட அல்சர் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிப்ரவரியில். 2வது வீடு நல்லா இருக்குது, 3வது வீட்டில் கேது இருக்கார். இந்த இரத்த உறவுகள் மீது கொஞ்சம் கவலை வரும். பிளட்டு ரிலேஷன்ஷிப் மேலே, என் அண்ணன் இப்படி போயிட்டான், என் தம்பி இப்படி போயிட்டான், என் தங்கச்சி இப்படி போயிட்டு கொஞ்சம் பாசம் இப்படி எட்டி பார்க்கும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண துடிக்கும், தோண்டும். அதில் சில பேர் கடனை வாங்கி ரத்த உறவுகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதில் சீக்கிரட்டாக சில பேர் கொடுக்கறதுக்கு சான்சஸ்லாம் உண்டு. ஆனால் சில ரத்த உறவுகள் நல்ல பாடத்தை எடுத்து கொடுத்துரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4வது வீடு 5வது வீடு நல்லா இருக்குது. 6வது வீடு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. 7வது வீடு நல்லா இருக்குது. 8வது வீட்டை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கார். முதல்ல ஒரு 7ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 7 வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் சில மனப்பிரச்சனைகள் ஏற்படும். 7ஆம் தேதி வரைக்கும் எதையும் டாக் லெஸ், ஒர்க் மோர். அமைதியாக பேசுங்க, காது கொடுத்து பேசுங்க. பிரிகிற எண்ணங்கள், ஒரு விஷயத்தை விலகி இருக்கிற எண்ணங்கள், இதெல்லாம் வேண்டாம். எல்லாரோடும் ஒன்றிணைந்து இருப்போன்னு இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே நவுந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதாவது இந்த 8லேருந்து. ஸோ பிரிவு நின்று போயிடும், சந்தோஷம் வந்துடும். அது வரைக்கும் மனசு அப்படியே கடைஞ்சி என்னடா ஆண்டவா என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கலாம் நினைக்க தோணும். பிப்ரவரி 7க்கு பிறகு இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துலேருந்து 8லேருந்து 9க்கு போனோடனே மனசில் சந்தோஷம் வந்துடும். அப்படியே ஒரு நாளே சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ல் போய் சூரியனும் உட்காந்துருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். ஸோ 13ஆம் தேதி வரைக்கும் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். எந்த முடிவையும் என்ன பண்ணுங்கள், ஆண்டவன் பக்கத்தில் விட்டுருங்க. சொல்லுவாங்க அருணாச்சலம் படத்தில் எதை தூக்குனாலும் மேலே தூக்கி காட்டுவார் பார்த்தீங்களா ஆண்டவன். அதுமாரி நீங்களும் மேலே அப்படி எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவன் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். பெரியவர்கள் மூலமாக அனுகூலமாகும். 10வது, அதாவது ராசியுடைய அடிப்படையில் 9வது வீட்டில் வக்கரம் அடைகிறார் புத பகவான் பிப்ரவரி 20ஆம் தேதி. ஸோ 9வது வீட்டில் அடைகிறதுனால புத்திசாலித்தனமாக சில ஸ்கெட்ச் போடுவீங்க. பெரிய பிரச்சனையே இல்லாமல் முடிப்பீங்க. இதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க மிதுன ராசிக்காரர்களே. சில ஸ்மார்ட் ஒர்க்கில்
மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 9வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். அதனால் எலும்பு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலும்பு வலி, இடுப்பு வலி, திடீர்னு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிக்கிறது, கால் சுளுக்கு பிடிச்சிக்கிறது, கனரக பொருட்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது, இதெல்லாம் நல்லது. சில பேர் வண்டியை ஸ்டாண்டு போடும்போது தடுமாறிட்டு உட்காந்துருப்போம், பார்த்து இறங்க. ஏற்றி இறக்கும் போதெல்லாம் பார்த்து இறக்குங்க. 10வது வீட்டில் சனி பகவான் தொடர்றார். பதவி ஸ்தானங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பதவி யோகங்கள், இடம் மாற்றங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பதவி சம்பந்தப்பட்ட நல்ல தகவல் பிப்ரவரியில் வந்து சேரும். இதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க. பிப்ரவரி மாதம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனையும் குரு தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பை உண்டாக்கும். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகங்கள் கிடைக்க நீங்கள் நாராயண மந்திரம், சிவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள், நல்லது நடக்கும். பிப்ரவரி மகத்தான யோகத்தை, மகத்தான சந்தர்ப்பத்தை, மகத்தான லாபத்தை இந்த மிதுன ராசிக்கு கொடுக்க போகிறது. தர்மம் வெல்லும், தர்மம் ஜெயப்படும். அதனால் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். அன்னதானம் பண்ணுறது, தர்ம காரியங்களில் இறங்குறது, ரொம்ப பிடிச்சவங்களை வீட்டுக்கு உபசரணம் பண்ணி, இதுதான் ரொம்ப ட்ரிக்கே. இதுதான் வீட்டுக்கு உங்களை பிடிச்சவங்களை கூப்பிட்டு ரொம்ப உபசரணம் பண்ணி அவங்கள அனுப்பி வைங்க. பிப்ரவரி மகத்தான வெற்றி ஏற்படும். சில பேர்ட்ட வாலண்டரியாக போய் பிளெஸ்ஸிங் வாங்குங்க. வெளிநாட்டில் இருக்கப்போ என்ன பண்ணுறது, ஃபோன் அடித்து பேசுங்க, ஒரு பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு அவங்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியை சொல்லி அவங்கள்ட்ட அப்படி அழகாக பிளெஸ்ஸிங்கை தட்டி வாங்குங்க. பிப்ரவரி சிறப்பாக இருக்கும். மிதுனத்திற்கு நல்லது நடக்கும். என்னங்க, பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும். ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆக போகிறீங்க. இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது. அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம்? ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போமே, நல்ல பலன் அனுபவிப்புமே, நல்லது நடக்குங்க. அன்னதானம் போடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது. அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாத ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் சிவஸ்ரீ. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.